வெல்கம் டு வி லவ் மேக்ஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்க வேண்டியது வந்து நான் உங்களுக்கு ஃபங்க்ஷன் இருக்கா இல்லையா, அதனோட டைப்ஸ் எல்லாமே சொல்லி முடிச்சாச்சு. அதில் சம் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, சம் ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ நீங்கள் ஃபங்க்ஷனோட டைப்ஸ் அப்போ சேஞ்ச் ஆகுமா? நோ, ஃபங்க்ஷனோட ஹவு மெனி டைப்ஸ்னாவே 4 டைப்ஸ் தான், அதில் எந்த சேஞ்சும் கிடையாது. இது சம் ஸ்பெஷல் கேசஸ். ஸோ இது வந்து இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வரக்கூடிய ஃபார்முலாஸ் ஆர் கொஷின்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகும். இதுவும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்பெஷல் கேசஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து எத்தனை இருக்குன்னா 3: கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன், ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன். ஸோ மொத்தம் வந்து 3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதில் நான் 1 by 1 வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஸோ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் டயக்ராம் சொல்லிடுறேன். இட்ஸ் வெரி ஈஸி. இதை வச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்னா உங்களுக்கு ஏன்ற செட்டு பீன்ற செட் 2 செட் இருக்குது. அதில் ஏ செட்டில் உங்களுக்கு எத்தனை எலிமெண்ட் இருந்தாலும் எல்லா எலிமெண்ட்டுக்கும் சேர்த்து ஒரு இமேஜ் தான் இருக்கணும் பி செட்டில். ஸோ இதுதான் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஸோ இட்ஸ் வெரி ஈஸி, கிளியர். ஏல இருக்கக்கூடிய எல்லா டொமைனில் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்டுக்கும் உங்களுக்கு கோடொமைனில் ஒரு இமேஜ் தான் இருக்கணும். ஸோ தட் இஸ் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஸோ எஃப் கோஸ் டு ஏ கோஸ் டு பி இஸ் அ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனாக இருக்கணும்னா ரேஞ்ச் ஆஃப் எஃப் கண்டைன்ஸ் ஒன்லி 1 எலிமெண்ட். ஸோ ரேஞ்ச் வந்து உங்களுக்கு எத்தனை தான் இருக்கணுமா? ஒன்லி 1 எலிமெண்ட். ஸோ உங்களுக்கு டயக்ராம் பார்த்தாவே தெரிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு ரேஞ்ச் ஒன்லி 1 தான் இருக்கணும். இதில் இருக்க எல்லா எலிமெண்ட்டும் உங்களுக்கு ஒரு எலிமெண்ட் கூட தான் கனெக்ட் ஆகிருக்கணும். இட்ஸ் வெரி ஈஸி. கோயிங் டு ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஸோ ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து எக்ஸ்ன்ற எலிமெண்ட் கூட தான் கனெக்ட் ஆகணும். ஒய்ன்ற எலிமெண்ட் கூட தான் கனெக்ட் ஆகணும். இசட்ன்ற எலிமெண்ட் கூட தான் கனெக்ட் ஆகணும். தட் மீன் இது வந்து ஒரு நான் எம்ப்டி செட். இந்த ஃபங்க்ஷன் ஏ கோஸ் டு ஏ, ஏல இருக்கக்கூடிய என்ன எலிமெண்ட்டோ அதே எலிமெண்ட் கூட தான் எகைன் கனெக்ட் ஆகணும். டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ். ஸோ உங்களுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ. அதாவது உங்களுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ்னால் என்னன்னு தெரியும். இட்ஸ் அ இமேஜ். அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு எதுவாக தான் இருக்கணுமா? எக்ஸாக தான் இருக்கணும். அந்த எக்ஸ் எதுக்குள்ளே தான் இருக்கும்? ஏக்குள்ளே. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் உங்களுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த எஃப் ஆஃப் எக்ஸில் வரக்கூடிய எலிமெண்ட் எதில் தான் இருக்கும்? எக்ஸ். இந்த எக்ஸ் எதுக்குள்ளே தான் இருக்கும்? ஏக்குள்ளே தான் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு என்னன்னு சொல்லுவாங்க? இட்ஸ் அ ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஸோ மேபி இட்ஸ் 1 to 1 அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இன்னும் ஏன்னா வந்து உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே 1 2 3 இருக்குன்னா அந்த 1 2 கூட கனெக்ட் ஆகலாம், 3 4 கூட கனெக்ட் ஆகலாம். ஓகேங்களா? பட் ஹியர் இங்கே 1 2 3 இருக்குன்னா இங்கேயும் என்ன தான் இருக்கணும்? 1 2 3 1 கூட தான் கனெக்ட் ஆகணும், 2 கூட தான் கனெக்ட் ஆகணும். அந்த மாதிரி கனெக்ட் ஆச்சுன்னா தான் அதை நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம்? ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஸோ ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் ஏன்றதுனால இது நம்ம என்ன டினோட் பண்ணுவோம்? ஐ ஆஃப் ஏ. ஓகேங்களா? ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் எப்படி டினோட் பண்ணோம்னா ஐ ஆஃப் ஏ. ஸோ இட்ஸ் வெரி ஈஸி, புரியும்னு நினைக்கிறேன். கோயிங் டு ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன். ஸோ ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் உங்களுக்கு இதில் வந்து ஹெட்டிங்லேயே ஆன்சர் இருக்கும். ரியல் வேல்யூ. ஸோ நெகட்டிவ் வேல்யூஸ் இஸ் நாட் அலவுட். ஓகேங்களா? ஒன்லி ரியல் வேல்யூ. ஸோ a function a goes to b is called a real valued function of range of f. நமக்கு வரக்கூடிய range of f வந்து subset of all real numbers of r. rனா உங்களுக்கு ரியல் நம்பர்ஸ். ஓகேங்களா? அந்த ரியல் நம்பர்ஸ் ரேஞ்ச் ஆஃப் எஃப் வந்து உங்களுக்கு சப்செட் எது கூட தான் இருக்கணும்? ரியல் நம்பர்ஸ் கூட தான் இருக்கணும். உங்களுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. அந்த கண்டுபிடிச்சோட ரேஞ்ச் எதில் இருக்கணும்? இட்ஸ் அ சப்செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். ஸோ நெகட்டிவ் வேல்யூ இட்ஸ் நாட் அலோட். ரியல் நம்பர்ஸ் பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும்தான் வரணும். அப்படி வந்தால் உங்களுக்கு அது ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ இவ்வளோ தான் ஸ்பெஷல் கேசஸ். வெரி ஈஸி. கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்னா உங்களுக்கு டொமைனில் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்டுக்கும் ஒரு இமேஜ் தான் இருக்கணும். ஸோ தட் இஸ் கான்ஸ்டன்ட். அண்ட் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்னா எந்த எலிமெண்ட் வருதோ அதே எலிமெண்ட் கூட கனெக்ட் ஆனதான் இட்ஸ் கான்ஸ்டன்ட் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். அண்ட் ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷனாக உங்களுக்கு வரக்கூடிய வேல்யூஸ் வந்து ரியல் வேல்யூடாக இருக்கும். இட்ஸ் அ பாசிட்டிவ். ஸோ இதுதான் சம் ஸ்பெஷல் கேசஸ். புரியும்னு நினைக்கிறேன். ஸோ கோயிங் டு நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.17. சி என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. கொஸ்டின் எஃப் பி எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஆர் டு ஆர். ஆர்னா ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன். ஸோ உங்களுக்கு வந்து ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன் கூட தான் இது இருக்குது. ஸோ அதை வந்து எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 3x மைனஸ் 5. இதுதான் இன்றைக்கி உங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கான ஈக்குவேஷன். ஸோ ஃபைண்ட் தி வேல்யூஸ் ஆஃப் ஏ அண்ட் பி. ஸோ அந்த ஈக்குவேஷனை வச்சு நீங்கள் ஏ அண்ட் பின்ற வேல்யூ கண்டுபிடிக்கணும். கிவன் தட் a, 4 and 1, b. ஸோ இது ரெண்டும் கிவன். இதில் ஏன்ற வேல்யூ என்ன, பின்ற வேல்யூ என்ன, ரெண்டு ஆர்டர் பேர் கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்டர் பேரில் ஏன்ற வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும், பின்ற வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? பிலாங் டு எஃப். எஃப்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இஸ் தட் கிளியர்? கொஸ்டின் வெரி ஈஸி. நவ் given f of x equal 3x minus 5 எழுதியாச்சு.
இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? can be written f of c f equal ஒரு ஃபங்க்ஷன் ஓகேங்களா, ஒரு செட் ரெண்டு செட்டில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து x, y ன்னு எழுதுவோம் இல்லையா. இட்ஸ் x, y. yக்குள்ள நம்ம என்ன போட்டுக்குவோம்? f of x ன்னு போடுவோம், ரைட்? ஓகே, here f of x equal what? 3x minus 5. புரியுதுங்களா? ஸோ f equal நீங்கள் எடுக்கும்போது x, f of x போடலாம், அப்படி இல்லைனா x, y அப்படின்னு போடலாம். ஓகேங்களா? அப்போது here domain, here range, கோடொமைனில் இருக்கக்கூடிய range, இதுதான் நம்ம வந்து இந்த மாதிரி எழுதுவோம், கரெக்ட்? ஓகே, ஸோ இது வந்து செட் ஆஃப் ஆர்டர் பேர். here x, f of x or x, yல x, f of x நம்ம எடுக்கிறோம். f of x equal நமக்கு வேல்யூ தெரியும். அப்போ இதுக்கு பதிலாக நம்ம டைரக்ட்லி f of 3x minus 5 அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, கிளியர்? 3x minus 5. ஸோ இதுதான் உங்களுக்கு இன்னைக்கு ஆர்டர் பேர். இந்த x எதுக்குள்ளே இருக்கணும்? பிலாங்ஸ் டு ஆர் ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன். ஸோ இது உங்களுக்கு கிளியர்லி புரியும்னு நினைக்கிறேன். நான் f of x போட்டுட்டு இதை போட்டதுக்கு ரீசன் உங்களுக்கு புரியணுன்றதுனால தான் f of x வரணும். f of x ஓட வேல்யூ டைரக்ட்லி கொடுத்ததுனால அதை அப்ளை பண்ணிடுவோம். கிளியர்? ஓகே, நவ் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எடுக்கிறோம் a, 4. a, 4னா என்னது? முதல்ல மீன்ஸ் the image of a is 4. see, a ஓட image 4. here a ஓட image என்னது? 4. ஸோ a ஓட image 4 தான் உங்களுக்கு வந்து இங்கே நான் எழுதியிருக்கேன். a, 4 means the image of a is 4. ஓகேங்களா? உங்களுக்கு ஏன்றது ஒரு செட், அது கனெக்ட் ஆகக்கூடிய ரேஞ்ச் தான் உங்களுக்கு 4 வந்து. ஓகேங்களா? a, 4. கிளியர்? புரியும்னு நினைக்கிறேன். அப்போது உங்களுக்கு இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? a ஓட image 4, a ஓட image 4. அப்போது therefore f of a வேல்யூ என்னது? 4. கிளியர்? இது புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு a, 4 here ஒரு ஆர்டர் பேர். இது வந்து உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகிருக்க ஆர்டர் பேர் டேரெக்டாக எழுதிருக்கும். ஏன்ற எலிமெண்ட் 4ன்ற இமேஜில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதான் ஏவோட இமேஜ் வந்து உங்களுக்கு 4ன்னு சொல்லியிருக்கும். அப்போ f of a வந்து உங்களுக்கு என்னது? 4. கிளியர்? ஓகே, நவ் ஹியர் எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் a அப்ளை பண்ண போகிறீங்க. அப்போ இங்கே f of aக்கு பதிலாக நீங்கள் என்ன அப்ளை பண்ணிக்கலாம்? 4. ஓகே, அப்போது இங்கே என்ன இருக்கோ இதில் எக்ஸுக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணணும்? a. அப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன வரும்? 3a minus 5. எக்ஸுக்கு பதிலாக அப்ளை a. 3a minus 5 ஈக்குவல் f of x. எக்ஸுக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணணும்? a அப்ளை பண்ணணும். அப்போ f of a. f of a வேல்யூ என்னது? 4. கிளியர்? கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. சி, இதனோட இமேஜ் 4ன்றதுனால f of a வந்து 4. கிளியர்? ஓகே, ஸோ அகெயின் f of a வந்து 4ன்றதுனால இங்கே நம்ம எக்ஸுக்கு பதிலாக a அப்ளை பண்ண போகிறீங்க. 3x minus 5ல எக்ஸுக்கு பதிலாக a அப்ளை பண்ணி எழுதிருக்கேன் ஈக்குவல் f of x. f of x பதிலாக a போட்டால் என்ன வரும்? f of a. f of a வேல்யூ 4. கிளியர்? வெரி ஈஸி. நவ் 3a equal 4 minus 5 plus 5. That answer is 9. Then a equal 1 3s are 3, 3 3s are 9. So a answer வந்து 3. Clear? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெரி ஈஸி. நெக்ஸ்ட் 1, b. 1, b means the image of 1 is b. The image of 1 is b. அப்போ 1 ஓட image என்னது? b. அப்போ f of 1 என்னது? b. கிளியர்? 1 ஓட image b னா அப்போ f of 1 வந்து உங்களுக்கு b. இது இந்த லைன்ஸ் தான் இந்த ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிருக்கோம். ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா? வேறு வேறு கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். இங்கேயும் வந்து இது ரெண்டுமே ஒன்று தான், வேறு வேறு கிடையாது. கிளியர்? இதை நம்ம லைன்ஸில் ஊற்றி இங்கே ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணிருக்கோம். இதே தான் இதுவும். பட் ஹியர் f of 1 என்ன வேல்யூ அதுதான் பின்னு சொல்லியிருக்காங்க. பட் நமக்கு f of x தான் தெரியும், f of 1 தெரியாது. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? f of 1. எக்ஸுக்கு பதிலாக 1 வேல்யூ போட்டு நீங்கள் முதல்ல f of 1 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, ஸோ புட் எக்ஸுக்கு பதிலாக என்னது? அப்ளை. எக்ஸுக்கு பதிலாக என்ன போட போகிறோம்? 1. சாரி, replace x by 1. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 1 அப்ளை பண்ண போகிறீங்க. அப்போ என்ன வரும்? f of 1 equal 3 of 1 minus 5. கிளியர்? அப்போ நீங்கள் இது சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? 3 minus 5 ஆன்சர் இஸ் -2. ஸோ உங்களுக்கு வந்து இங்கே அப்ளை பண்ண போகிறீங்க. அப்போ 3 minus 5 that answer is -2. f of 1 வந்து
உங்களுக்கு என்ன வந்திருக்கு -2 கிளியர் ஓகே இப்போ f of 1 தான் என்ன நம்ம சொல்லியிருக்காங்க 1 ஓட இமேஜ் b ஸோ f of n ஈக்குவல் டு b அப்போ f of 1க்கு என்ன வேல்யூ வருதோ அதுதான் bன்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம x பதிலாக 1 அப்ளை பண்ணி f of 1 ஓட வேல்யூ என்னது -2 அப்போ f of 1 அப்போ b ஈக்குவல் வாட் -2 இவ்வளோதாம்மா ஸோ வெரி ஈஸி கொஸ்டின் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஈவன் யூஸ் பண்ணி இந்த ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிவிட்டு ஏ கண்டுபிடிச்சிட்டோம் பி கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ வெரி ஈஸி கிளியராக பாருங்கள் கோயிங் டு நெக்ஸ்ட் சம் okay next example 1.18 what is the question the distance s kilometerல கொடுத்திருக்காங்க travel by a particle in time t hours is given by s of t equal t square plus t by 2 ஏதோ ஒரு பார்ட்டிகல் வந்து எஸ்ன்ற டிஸ்டன்ஸில் ட்ராவல் ஆகுது என்ன டைம்லனா டீன்ற டைமில் ஓகேங்களா அந்த டீன்ற டைமுக்கு வந்து அவங்க ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை எ பார்ட்டிகல் ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்ட்டிகல் வந்து என்ன டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருந்ததை நம்ம கண்டுபிடிக்கணும் அதில் 2 கொடுத்துருக்காங்க 3.5 ஹவர்ஸில் வந்து கொடுத்தா அது என்ன டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகுது 8 hours and 15 minutes கொடுத்தா என்ன ட்ராவல்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் ஆகுது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும் கிளியர் நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் கண்டுபிடிக்க போகிறோம் and as usual what is given s of t equal t square plus t by 2 so இதுதான் now first one அப்படினா உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க 3.5 hours t equal 3.5 so இது வந்து given ஓகேங்களா இப்போ here எங்கலாம் t இருக்கோ அந்த t க்குள்ள நீங்க என்ன அப்ளை பண்ணனும் 3.5 இது வந்து given 3.5 hours so 3.5 hours ஓகேங்களா it just I apply s of 3.5 equal 3.5 whole square plus 3.5 divided by 2 so ரொம்ப easy 3.5 நீங்க ஸ்கொயர் பண்ணனும் ஸ்கொயர் பண்ணிட்டு அது 3.5 கூட again ஆட் பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துரும் இதை நான் வொர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கேன் யூஸ் பண்ணிக்கோங்க ட்ரை பண்ணுங்க இங்க என்ன இருக்கோ அதை அப்படியே காப்பி பண்ணாதீங்க ஜஸ்ட் வொர்க் அவுட் பண்ணிட்டு இது கரெக்ட்டா அப்படினு செக் பண்ணதுக்கு தான் நான் வொர்க் அவுட் பண்ணி கொடுக்கிறது சோ உங்களுக்கு 3.5 முதல்ல வந்து நான் ஏற்கனவே சொல்லிருக்க மாதிரி டெசிமல்ஸ் நீங்க மைண்ட்ல வச்சுக்க கூடாது 35 as usual மல்டிப்ளிகேஷன் போட்டு ஆட் பண்ணிட்டு தென் இங்க 1 டிஜிட் இங்க 1 டிஜிட் how many digit 2 digit அப்போ நீங்க லாஸ்ட் ஆன்சர்ல 2 டிஜிட்க்கு முன்னாடி தான் நீங்க டெசிமல் பாயிண்ட் வைக்கணும் ஓகேங்களா இங்க 1 டிஜிட் தான் இருக்கு நான் ஒரு டிஜிட்க்கு முன்னாடி கிடையாது ரெண்டு டிஜிட்டை நீங்க மல்டிபிள் பண்றீங்க அப்போ இங்க எத்தனை டிஜிட் இருக்கு இங்க எத்தனை டிஜிட் இருக்குன்னு ஆட் பண்ணி அத்தனை டிஜிட்க்கு முன்னாடி தான் நீங்க வைக்கணும் சோ அதே மாதிரி பேக் சைடுல இருந்து தான் பார்க்கணும் இங்கேயும் 1 டிஜிட் இங்கேயும் 1 so 2 டிஜிட்க்கு முன்னாடி நீங்க டெசிமல் பாயிண்ட் வைக்கணும் இத எடுத்து மல்டிபிள் பண்ணா 12.25 அது கூட என்ன ஆட் பண்ணனும் சொன்னேன் 3.5 ஆட் பண்ணனும் அப்போ 3.5 ஆட் பண்ணும்போது டெசிமலுக்கு நேரா தான் டெசிமல் வரணும் இங்க பாருங்க கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க நீங்க வந்து 5 எதுமே லாஸ்ட்ல போட்டாலும் வேஸ்ட் ஆயிடும் தென் 3 முன்னாடி போட்டாலும் வேஸ்ட் ஆயிடும் நீங்க இத வந்து 35 வந்து 25 க்கு நேரா எழுதினாலும் உங்களுக்கு வந்து பாயிண்ட் வேஸ்ட் ஆயிடும் சோ அது இந்த மாதிரி டெசிமல் பாயிண்ட் டெஃபினிஷன் மிஸ்டேக்ஸ் வரதுக்கு வந்து நான் வொர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன் கிளியர் ஓகே சோ இந்த டெசிமலுக்கு நேரா டெசிமல் 3 is a whole number 5 is a point சோ இங்க போட்டுருக்கோம் ஓகேங்களா அப்ப நார்மல் ஆட் கிளியர் தென் 15.75 இத எதால டிவைட் பண்ணனும் 2 ஆல அப்போ 2 ஆல டிவைட் பண்ணி இங்க போட்டுருக்கேன் இதுவும் சரி 15.75 இங்க வந்தத போட்டு 2 ஆல இது as usual நார்மல் உங்களுக்கு 7 2s are 14 இதெல்லாம் உங்களுக்கு பேசிக்கலி தெரியும் பட் நான் வொர்க் அவுட் பண்ணியிருக்கேன் தெரியாதவங்க போட்டு பார்த்துக்கோங்க நார்மல் டிவிஷன் தான் போட்டுருக்கேன் ஓகேங்களா கிளியர் ஸோ 3.5 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் 12.25 ப்ளஸ் 3.5 டிவைடட் பை 2 ஸோ இது ரெண்டு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் 15.75 by 2 தென் 2 ஆல் இதை டிவைட் பண்ணணும் ஆக்சுவலி இங்கேருந்து நம்ம டேரெக்டாகவே டிவைட் பண்ணியும் போடலாம் பட் நான் உங்களுக்கு அங்கே ஒர்க் அவுட் பண்ணியும் கொடுத்துருக்கேன் டேரெக்டாகவே நீங்கள் போடலாம் ஸோ 2 7 2s are 14 ஸோ பேலன்ஸ் 1 தென் பாயிண்ட் தென் அகெயின் 8 2s are 16 வரும் 8 7 5 ஓகேங்களா உங்களுக்கு நீங்கள் இதை ஒர்க் அவுட் பண்ணி நான் காமிச்சிருக்கேன் இன் கிலோமீட்டர்ஸ் இது வந்து உங்களுக்கு s ஆஃப் 3.5 போடும்போது வரக்கூடிய ஆன்சர்ஸ் வெரி ஈஸி ஜஸ்ட் இட்ஸ் a given and t வந்து 3.5 கொடுத்துருக்காங்க அதை அப்படியே அப்ளை பண்ணி ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் இது நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கேன் அதை நீங்கள் கரெக்ட்லி பார்த்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் கிளியர் கோயிங் டு செகண்ட் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துட்டோம் செகண்ட் ஒன் டைம் என்ன கொடுத்துருக்காங்க 8 hours and 15 minutes ஸோ 15 minutes and 8 hours கொடுத்துருக்காங்க
given வந்து s of t equal t square plus t by 2 and then வந்து 8 hours and 15 minutes அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஓகே கோயிங் டு செகண்ட். ஸோ செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, டைமிங் 8 hours and 15 minutes அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பாயிண்ட்டு. அப்போ உங்களுக்கு வந்து what is டைம் வந்து 8 hours 15 minutes. ஸோ 8.25 ஓகேங்களா. ஸோ இந்த 8.25 இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், s of 8.25 equal 8.25 whole square plus 8.25 whole divided by 2. இது நம்ம ஏற்கனவே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி தான், வெரி ஈஸி. ஜஸ்ட் இதை நீங்கள் ஸ்கொயர் பண்ண போகிறீங்க, தென் 8.25 கூட ஆட் பண்ண போகிறீங்க, தென் 2ஆல் டிவைட் பண்ண போகிறீங்க, இவ்வளோ தான். ஸோ உங்களுக்கு 8.25 ஸ்கொயர்ஸ் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன், நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரிஞ்சிடும், வெரி ஈஸி. 8.25 நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். இங்கே 2 டெசிமல், இங்கே 2 டெசிமல் ஆட் பண்ணால் 4 டெசிமல், நான் லாஸ்ட்லேருந்து 4 டெசிமல் தாண்டி பாயிண்ட் வச்சுருக்கோம். தென் இது கூட 8.25 பாயிண்ட்டுக்கு நேராக தான் பாயிண்ட் வரணும். இட்ஸ் அ ஹோல் நம்பர், திஸ் 2s are decimal numbers. ஸோ இப்படி தான் வரணும். இது நீங்கள் ஆட் பண்ணணும். இதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணி இங்கே நான் போட்டு காமிச்சிருக்கேன், வெரி ஈஸி. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே புரிஞ்சிடும். ஓகே, ஸோ 8.25 ஸ்கொயர்ஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், 68.0625 ப்ளஸ் 8.25 ஹோல் டிவைடட் பை 2. தென் 68 இது ரெண்டு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 76.3125 divided by 2. தென் இது நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. தென் 15625. ஸோ 38.15625. சி இது வந்து கரெக்ட்லி வேல்யூ. இது நீங்கள் அப்ராக்சிமேட்டாக 38 here 3 digit நம்பர், தேர்ட் டிஜிட் வந்து 6 இருக்கிறதுனால அப்போ நீங்கள் இது என்ன பண்ணிக்கலாம், 5 கூட 1 ஆட் பண்ணி, அபோவ் 5னா இது கூட 1 ஆட் பண்ணிக்கலாம். அப்ராக்சிமேட்லி நீங்கள் அப்படி போடலான்னு போடலாம். அப்ராக்சிமேட்லி 38.16 இப்படியும் போட்டுக்கலாம். இங்கே இருக்கிற ஹோல் நம்பர் அப்படியே எழுதிட்டு டெசிமல் 1, இங்கே இருக்கிற டிஜிட் 6 இருக்கிறதுனால பிலோ 5னா இங்கே இருக்கிறது அப்படியே எழுதிக்கணும், அபோவ் 5னா இங்கே இருக்கிறது கூட 1 ஆட் பண்ணி எழுதணும். இது பேசிக். ஸோ இது கூட நான் 1 ஆட் பண்ணி, அப்போ 5 கூட 1 ஆட் பண்ணால் 6 இப்படி எழுதிக்கலாம். இல்லை எனக்கு இதே ஓகே அப்படின்னா நீங்கள் இதோட வீட்டில் தப்பு கிடையாது. ஸோ இவ்வளோ தான், ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாச்சு. இது நீங்கள் கிளியராக பாருங்கள், போட்டதெல்லாம் பாருங்கள், ஒர்க் அவுட் பண்ணுங்கள். புரியலன்னா டவுட்ஸ் கேளுங்க, கொஷின் கேளுங்க. தென் ஃபார்முலாஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து கரெக்ட்லி பார்த்துக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். ஒர்க் அவுட் பண்ணாமல் டேரெக்ட்லி போட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணவே நான் இன்னும் லேட் ஆகும். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் டேரக்ட்லி நான் உங்கள் முன்னாடி பண்ணாமல் அதை நான் போட்டுட்டு காமிக்கிறேன். ஏன்னா அதையும் போட்டுனா இன்னும் லேட் ஆகுன்றதுனால. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.